Hi, welcome to this channel CSE tutorial. என்னோட நேம் பி ராமராஜன். நான் எம்இ படிச்சிருக்கேன். ஸோ இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் A to Z அதில் உள்ள எல்லா டேர்ம்ஸ் அண்ட் இப்போதைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது. அப் டு டேட்டில் நம்ம ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் ஸ்டார்டிங்லேருந்து கம்ப்யூட்டர்னால் என்னன்றதில் ஸ்டார்ட் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள அத்தனையுமே நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ இந்த சேனலில் நம்ம கவர் பண்ணுறோம். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸ். நம்ம தமிழ்லேயே நம்ம பார்க்கலாம். பேசிக் கம்ப்யூட்டர்னால் இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நம்மளோட மெமரி, கம்ப்யூட்டரோட மெமரி ஃபுல்லாக எப்படி நம்ம கெப்பாசிட்டி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டேட்டாவோட யூனிட் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்ற ரெண்டு திங்ஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்றதுக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிற ஒரு டெஃபினேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ மெஷின் ஆர் டிவைஸ் தட் பெர்ஃபார்ம்ஸ் ப்ராசஸஸ், கால்குலேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் based on instructions provided by a hardware or software program. பேசிக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷின் ஆர் டிவைஸ். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சிஸ்டம், நம்ம சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சிஸ்டம்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நம்ம இன்புட் கொடுக்குறோமோ சம் ப்ராசஸ் அதில் நடந்ததுக்கு பின்னால் சம் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும், அல்லது சம் ரிசல்ட்டை அவுட்புட்டாக கொடுக்கும். எப்போல்லாம் இன்புட் கொடுக்குறோமோ ஒரு சிஸ்டம் சம் ப்ராசஸ் உள்ளே நடந்து அப்புறமா அவுட்புட் கிடைக்கும். அதை நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு, நம்மளோட பாடி, இதுவே ஒரு சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம என்கிட்ட இன்புட்டு சம் ப்ராசஸ் இன்புட் கொடுக்குறோம், சம் ப்ராசஸ் உள்ளே நடக்குது, நமக்கு அவுட்புட்டு கிடைக்குது. நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம். இன்புட்டுன்றது ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸில் கிளிக் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஃபோல்டரில் மவுஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. அது கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நடுவில் சம் ப்ராசஸ் உள்ளே நடக்கும். அது நமக்கு வெளியே தெரியாது. பட் இன் பிட்வீன், தட் மீன்ஸ் இன்சைடு யுவர் சிஸ்டம்குள்ளே நடக்கும். நீங்கள் எப்படி ஆவச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் இன்புட் கொடுக்குறீங்களோ, இன்புட் கொடுக்குறோம், சம் ப்ராசஸ் உள்ளே நடக்குது, சம் அவுட்புட்டை அல்லது ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுது. எதில் டிஸ்பிளே பண்ணுது? மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுது. இன்புட் நம்ம எப்படி கொடுப்போம்? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸில் கிளிக் பண்ணுறது, அல்லது கீபோர்டில் டைப் பண்ணுறது, கீபோர்டில் கூட ப்ரெஸ் பண்ணலாம். மவுஸில் நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். லெஃப்ட் ஃபோல்டர் மேலே வச்சு லெஃப்ட் கிளிக் டபுள் டைம் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அல்லது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் சம்திங், நீங்கள் என்ன ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ ஓப்பன் பண்ணுறதுனால ஓப்பன் ஆகும். இன்புட் கொடுக்குறோம், சம் ப்ராசஸ் நடக்குது, அவுட்புட் கிடைக்குது. இதுதான் கம்ப்யூட்டர். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் மெஷின். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் நிறைய இருக்கும். ஐசி. நம்ம ஒன் பை ஒன்னாக நம்மளோட ஃபியூச்சர் கிளாஸில் ஃபுல்லாக நம்மளோட ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் உள்ளே என்ன மாதிரியான பார்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மதர் போர்ட்னா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, உள்ளே இருக்கிற ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, பயாஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆர் மெஷின் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட் பெர்ஃபார்ம்ஸ் ப்ராசஸஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சம் ப்ராசஸ், ஏதோ சம் ஸ்டெப்ஸ் நடக்கும் உள்ள ப்ராசஸஸ். கால்குலேஷன். உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சில கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பேசிக்கான மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இது மட்டும் இல்லாமல் எனி டைப் ஆஃப் கால்குலேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது எல்லாமே எல்லா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பை யூஸிங் யுவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். கால்குலேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், நான் சொன்னீங்களா ஆப்ரேஷன்ஸ். எனி ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை ஏ ஹார்ட்வேர். நான் சொன்ன மாதிரி தான், ப்ரொவைடட் பை ஏ ஹார்ட்வேர்னால் என்ன எடுத்துக்கலாம், நீங்கள் மவுஸ் எடுத்துக்கலாம். மவுஸில் கிளிக் பண்ணுறீங்கன்னா, மவுஸில் எதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அது நீங்கள் அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். சாஃப்ட்வேர், இங்கே சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர்ன்றது நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆடியோ சாஃப்ட்வேர், வீடியோ சாஃப்ட்வேர், நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் சரி. விஎல்சி மீடியா பிளேயர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். விஎல்சி மீடியா பிளேயர் அது ஒரு சாஃப்ட்வேர். அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ட்ராக்கு கிளிக் பண்ணிக்கலாம், ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வேணுங்கிற ஐட்டம்ஸ், வேணுங்கிற சாங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ண முடியும்
இதை எது நம்ம வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டருக்கும் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. சினா என்ன, ஓனா என்ன, எம்னா என்ன, பினா என்ன, யூனா என்ன, டீனா என்ன, ஈனா என்ன, ஆர்னா என்ன. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஆன்சர்ஸ் வந்து நம்ம நெட்டில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் காமனாக நம்ம என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்றது காமன் ஆர் அதர்வைஸ் காமன்லி. ஓ மீன்ஸ் ஓரியன்டட். ஸோ காமன் ஓரியன்டட். எம் அப்படின்றத மெஷின் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ காமன் ஓரியன்டட் மெஷின். பி அப்படின்றது பர்டிகுலர்லி. பிங்கிறது பர்டிகுலர்லி. யூன்றது யூஸ்டு ஃபார். ஸோ யூஸ்டு ஃபார். டீன்றது டெக்னிக்கல் அண்டு ஈன்றது எஜுகேஷ்னல். ஆர்ன்றது ரிசர்ச். ஸோ இதில் ஃபஸ்ட் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சி, ஓ, எம், பி, யூ, டி, இ, ஆர். ஸோ கம்ப்யூட்டருக்கான எக்ஸ்பென்ஷன். ஸோ சில நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு சில ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட்லி காமனாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். ஸோ காமன் ஆன்சர். காமனாக மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பென்ஷன் காமன் ஓரியன்டட் மெஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் டெக்னிக்கல் அண்டு எஜுகேஷ்னல் ரிசர்ச். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கூ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ சார்லஸ் பாப்பேஜ் நம்ம சொல்லுவோம். ஸோ சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவரோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 1791 1871. அவர் பிறந்தது வந்து யூகே. ஸோ இதுதான் அவரோட லைஃப் டைம். 1791 1871. ஸோ சார்லஸ் பாப்பேஜ் இவர் தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஸோ இவருக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா கிபி 1642 பிளேஸ் பாஸ்கல் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் வந்து டிசைன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு பேர் பாஸ்கலைன் அப்படின்ற அந்த நேரத்தில் பாஸ்கலைன் அப்படின்னு அதை வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளேஸ் பாஸ்கல் அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா பிளேஸ் பாஸ்கல் அப்படின்றது அப்போ சம் டிசைன் ஃபஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறாரு. ஸோ அவர் பண்ணுற அந்த டிசைன் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்ப்யூட்டரோட பேசிக் டிசைனுக்கு கொஞ்சம் ஒத்து போகாமல் இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1673 லீப்னிஸ் அப்படின்றவர் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் வந்து டிசைன் பண்ணுறாரு. ஸோ அவர் டிசைன் பண்ண மெஷின் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மேத்தமெட்டிக்கலோட பேசிக் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த 4 மட்டுமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த டைத்தில் கிபி 1673. ஸோ அதுவுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட பேசிக் டிசைன் தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் டிசைன் பண்ணது வந்து ஒன்லி அந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் நம்ம என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து 1792 இந்த டைமில் தான் சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் 1821 ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து டிஃபரன்ஸ் இன்ஜின். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இன்ஜினோட யூஸ் பார்த்திங்கன்னா அவர் மாதிரியே லீப்னிஸ் மாதிரியே பேசிக் கால்குலேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மட்டுமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவரே சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவரே பார்த்திங்கன்னா 1851 அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரோட பேசிக் டிசைனை அவர் வடிவமைச்சார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1851. ஸோ அதனால தான் வந்து அவரை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். எதுக்காகனா அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரோட பேசிக் டிசைனை அவர் அப்போவே வடிவமைச்சதுனால அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது அனாலிட்டிக்கல் இன்ஜினுக்கும் டிஃபரன்ஸ் இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஃபரன்ஸ் இன்ஜினில் பேசிக்கு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 1821 சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் வடிவமைச்ச அந்த டிஃபரன்ஸ் இன்ஜின். ஸோ அதே சார்லஸ் பாப்பேஜ்ன்றவர் 1851 அவர் வடிவமைச்சது தான் அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அதுவும் நம்ம பண்ண முடியும். ப்ளஸ் எனி டைப் ஆஃப் கால்குலேஷன்ஸ், அதர் கால்குலேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸலில் நம்ம பண்ணுற கால்குலேஷன்ஸு, ஆப்ரேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது அத்தனையுமே பண்ணுற மாதிரி பேசிக்காக ஒரு டிசைன் பண்ணவர் சார்லஸ் பாப்பேஜ் 1851. அதனால தான் அந்த ஒரே காரணம் தான் அவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிளேஸ் பாஸ்கல்ன்றவர் 1842 வந்து ஒரு மிஷின் வடிவமைச்சிருக்காரு. அவரையே நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லலை அப்படின்னா
அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோட பேசிக் டிசைன் வடிவமைச்சவர் ஃபஸ்ட்டு சார்லஸ் பாப்பேஜ். தட்ஸ் ஒய் அதனால தான் வந்து அவர் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இது ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வேர்ல்டுலே வெரி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அடா லவ்லேஸ். ஸோ இவங்க வந்து ஒரு லேடி, அடா லவ்லேஸ். இவங்களோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1815 1852. ஸோ இவங்க பிறந்ததும் யூகே லண்டன். ஸோ அங்கே தான் பிறந்தாங்க. இவங்களை ஏன் நம்ம வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்லஸ் பாப்பேஜ் வடிவமைச்ச அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற இந்த மெஷினுக்கு ஃபஸ்ட்டு அல்காரிதம் ப்ரோக்ராம், அது அல்காரிதம் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால, ஃபஸ்ட்டு இவங்க எக்ஸிக்யூட் பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக அல்காரிதம் டிசைன் பண்ணி இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினில் எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணதுனால இவங்களை வேர்ல்டு ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து சம் பேசிக்காக. ஸோ கம்ப்யூட்டர்னால் என்ன டெஃபினேஷன் அதை பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஷனும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாப்பேஜ், அப்புறம் ஏன் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அவங்களும் யாருன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் பேசிக். இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர், இப்போ நிறைய டேஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிட்டை வந்து 2 வகையாக பைனரி, ஆக்சுவலாக ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ். ஸோ மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பிட் அப்படின்றது 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம். அது வந்து பைனரி நம்பர். ஸோ பைனரினாலே 2 உங்களுக்கு தெரியும். ஸோ 0 மேக்ஸிமம் ஒன்லி 0 அண்டு 1 இப்படி 0வாக இருக்கலாம் இல்லைனா 1ஆக இருக்கலாம். இந்த லாங்குவேஜ் தான் ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்லாம் ஜாவா, சி ப்ளஸ் நமக்கு தெரியும் அஸ் எ ஹியூமன். பட் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது ஒன்லி பைனரி லாங்குவேஜ், அதான் ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ். ஸோ அதுதான் பிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ பிட் அப்படின்றது என்ன சொல்கிறோம், ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெமரிஸ் வந்து நம்ம இப்போ சொல்லுவோம் எத்தனை ஜிபின்னு கேட்டுக்குவோம். ஸோ ரேம் எத்தனை ஜிபி, 120 ஜிபி, 80 ஜிபி, ரேம் 2 ஜிபி, 3 ஜிபி, 4 ஜிபி. ஹார்ட் டிஸ்க் வந்து 80 ஜிபி, 120 ஜிபி, 520 ஜிபி, ஸோ 500 ஜிபி இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை எதை பொறுத்து நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா. ஸோ டேட்டாவோட யூனிட் அதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெமரிஸ் மெஷர் பண்ணுறதுக்காக என்னென்ன யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், பிட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 0 அண்டு 1. ஸோ இது வந்து பைனரி பைனரியில் தான் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் ஜீரோஸ் அண்டு ஒன்ஸ். ஸோ நிப்பிள் அப்படின்றது 4 பிட்ஸ். பைட் அப்படின்றது 8 பிட்ஸ். ஸோ ஹாஃப் பைட்டு தான் நிப்பிள். ஸோ நிப்பிள்ங்கிறது 4 பிட்ஸ், பைட்டுன்றது 8 பிட்ஸ். ஸோ 1 கேரக்டர் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனி கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஏ ஆர் பி ஆர் சி, எனி கேரக்டர், நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் அதோட இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 பைட்டாக தான் இருக்கும். ஸோ 1 பைட் மீன்ஸ் என்ன, 8 பிட்ஸ். இப்போ ஏ ஆர் கே ஆர் ஜே, நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி அது வந்து 1 பைட்டு. ஸோ 1 கேரக்டர் ஈக்குவல் டு 1 பைட்டு. 1 பைட் அப்படின்றது 8 பிட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க 1 KB = 1024 பைட்ஸ். ஸோ கேபி இங்கே கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். பி நீங்கள் சப்போஸ் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா இது கிலோ பிட்ஸ் ஆகிடும். ஸோ அது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அது வேறு. பட் இது வந்து கெப்பாசிட்டி, மெமரியோட யூனிட், அந்த இது எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அது யூனிட் அது சொல்கிறது தான் 1 KB கிலோ பைட்ஸ். பிங்கிறது கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அப்படின்னா தான் கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து பைட்ஸ், ஸ்மால் லெட்டரில் இருந்தால் அது வந்து பிட்ஸு. ஸோ இங்கே வந்து பைட்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ 1 KB அப்படின்றது 1024 பைட்ஸ். 1 MB அப்படின்றது 1024 கிலோ பைட்ஸ். ஸோ 1 GB, ஸோ இது கிலோ பைட்டு, இது மெகா பைட்டு, இது வந்து ஜிகா பைட்டு. ஸோ 1 ஜிகாபைட் அப்படின்றது 1024 மெகாபைட். ஸோ 1 டெராபைட் அப்படின்றது 1024 ஜிகாபைட். 1 பீட்டாபைட் அப்படின்றது 1024 டெராபைட். 1 எக்ஸாபைட் அப்படின்றது 1024 பீட்டாபைட். 1 ஜெட்டாபைட் அப்படின்றது 1024 எக்ஸாபைட். ஸோ 1 யோட்டாபைட் = 1024 ஜிட்டாபைட். ஸோ இதுதான் வந்து இப்போதைய டெக்னாலஜியில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கெப்பாசிட்டியோட யூனிட். மேக்ஸிமம் 1 யோட்டாபைட் = 1024 ஜிட்டாபைட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலாபைட் ஆர் ப்ரௌண்டோபைட்னு சொல்லுவாங்க. இது இன்னும் யூசேஜுக்கு வரல.
பட் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது யோட்டாபைட் இஸ் ஈக்குவல் டு 1024 ஜிட்டாபைட். ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற யூனிட் வந்து ஹெல்லாபைட் ஆர் ப்ரௌண்டோபைட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், 1 கிலோபைட், கிலோ அப்படின்னாலே நம்ம 1000 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம ஏன் 1024 அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்குமே பாருங்கள் 1024 1024 1024 கிலோனாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 தான். நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ 1 கிலோபைட், கிலோனாலே 1000 தான் நார்மலாக. ஸோ அஸ் யூஸ்வலாக நம்ம 1000 தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே ஏன் 24 ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 இல்லாமல் ஏன் 1024? இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இதனால் 1024 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேசிக்காக கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பைனரி பேஸ்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ பைனரிக்கு பேஸ் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 தான் வந்து பேஸ் நம்பர் இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா 2 பவர் 0, 2 பவர் 0 1 வச்சுக்கோ, 1 சொல்கிறோம். 2 பவர் 1 அப்படின்றது 2, 2 பவர் 2 அப்படின்றது 4, 2 பவர் 3ன்றது 8, 2 பவர் 4 அப்படின்றது 16, 2 பவர் 5ன்றது 32, 2 பவர் 6 அப்படின்றது 64, 2 பவர் 7 அப்படின்றது 128, 2 பவர் 8 அப்படின்றது 256, 2 பவர் 9ன்றது 512, 2 பவர் 10ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1024. ஸோ பைனரி பேஸ்டில் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் மெமரி மெசடின் பவர் ஆப் 2. எதுக்காக பவர் ஆப் 2 ஒர்க் பண்ணணும், எதுக்காக பவர் ஆப் 2 நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதே பைனரி பேஸ்டு. ஸோ பைனரி பேஸ்டு தான் 2 0 and 2 ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 கிலோபைட் அப்படின்றத 1024 பைட்ஸ் அப்படின்றோம். நம்ம 1000ன்னு சொல்லாமல் 1024ன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பைனரி பேஸ்டில் ஒர்க் ஆகிறதுனால. ஸோ 2 பவர் 10 அப்படின்றது 1024. அதனால தான் நம்ம இங்கே எப்படி 1000 வராது, 1024 வரும். ஸோ அதனால தான் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிரைவ்ஸ் அண்ட் மெமரிலாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னா பவர் ஆப் 2 பவர் 10 அப்படின்றது 1024. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான காரணம், எதுக்காக நம்ம வந்து 1000 யூஸ் பண்ணாமல் 1024 யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. இதுதான் வந்து மெயின் ரீசன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து மெமரியை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், எப்படியெல்லாம் நம்ம வந்து யூனிட்டை வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, கம்ப்யூட்டர்னால் என்ன, ஸோ அதுக்கான பேசிக் டெஃபினேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். சினா என்ன, ஓனா என்ன, எம்னா என்ன, பினா என்ன, யூடிஇஆர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்னன்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்பென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாப்பேஜ். அவர் ஏன் நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம், இதுக்கு முன்னால் இருந்தவங்க பிளேஸ் பாஸ்கல் அண்ட் லெய்ப்னிஸ் 2 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களையே நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டரோட பேசிக் டிசைனை ஃபஸ்ட்டு வடிவமைச்சது சார்லஸ் பாப்பேஜ். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்ப்யூட்டரோட பேசிக் டிசைன் அதான் அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ அனாலிட்டிக்கல் இன்ஜின் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் டிசைன் வந்து இப்போ உள்ள பேசிக் டிசைனை வந்து வடிவமைச்சது அனாலிட்டிக்கல் இன்ஜின். அதனால தான் வந்து அவரை சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவரை வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். ஸோ நம்ம அந்த அனாலிட்டிக்கல் இன்ஜினுக்கு ஃபஸ்ட்டு அல்காரிதம் எழுதி அதை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணவங்க அடா லவ்லேஸ் அப்படின்ற ஒரு லேடி. ஸோ அதனால தான் அவங்கள வந்து வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். அவங்களோட லைஃப் டைம் 1815 1852. 2 யூகே லண்டன். சரிங்களா. அடுத்து வந்து நம்ம இதை பார்த்தோம். ஸோ மெயிலில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்மளோட ஃபியூச்சர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஒவ்வொன்றும், மவுஸ்னால் என்ன, கீபோர்ட்னா என்ன, ஸோ எவ்ரிதிங் இன்புட் வைஸ் அவுட்புட் வைஸ், ஸோ எல்லாமே நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் 1 by 1 பேசிக்காக எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் A to Z எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 by 1 நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மட்டும் இல்லை, நம்மளோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் இந்த நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் இங்கிலீஷில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அதுவும் பாருங்கள் டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்னொரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் பாய்.